மைக்ரோசாஃப்ட் இயங்குதளம் முடங்கியதால் கோவை விமான நிலையத்திலிருந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்ல இருந்த 4 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. உரிய முன்னறிவிப்பின்றி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் விமான நிலையம் வந்த பயணிகள் தவிப்புக்கு ஆளாகினர். இது பற்றி செய்தியாளர் தென்னிலவன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். மைக்ரோசாஃப்டில் பயன்படுத்தப்படும் கிரவுண்ட் ஸ்ட்ரைக் என்ற மென்பொருளில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த போர்டிங் பாஸ் போடுவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக கோவை விமான நிலையத்தில் கூட கிட்டத்தட்ட தற்போது வரை 4 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, ஹைதராபாத், அதே போல் பெங்களூரு செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதற்கு குறித்து எந்த ஒரு தகவலும் ப்ராப்பராக சொல்லாத காரணத்தினால இங்கே வரக்கூடிய பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்க. இப்போ தற்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு பயணியிடம் கேட்கலாம். சார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, இப்போ என்ன ப்ராப்ளம்? நான் யூகேலேருந்து வந்திருக்கேன், லீவுக்கு வந்திருக்கேன். நான் திருப்பி இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து நான் லண்டன் போக வேண்டியது. இப்போ இந்த ஃப்ளைட்டை இங்கே மாட்டிக்கிச்சு. நான் நாளைக்கு என் ஃப்ளைட்டை பிடிக்க முடியுமான்னு தெரியலை. ட்ரெயின் கிடைக்குமா, பஸ்ஸு கிடைக்குமானும் புரியல. ஏராளமான பயணிகள் இங்கே கோவை விமான நிலையத்தில் நீண்ட நேரமாக காத்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் தற்போது நம்மள ஒரு பயணி இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். சார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகணும், இப்போ என்ன பிரச்சனை சார் சொல்கிறாங்க? நாங்கள் ஊட்டிலேருந்து வரோங்க. ஊட்டிலேருந்து லீவுக்காக வந்திருக்கோம். ஸோ அபுதாபிக்கு போகணும். ஸோ கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போகணும் நாங்கள். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னா அது ஆக்சுவலி ஃப்ளைட்டுன்றதே எப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். உங்களுக்கு இத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு, இத்தனை மணிக்கு கேன்சல் ஆச்சுன்னு. பட் இண்டிகோவில் எப்போவுமே இப்படி தான், இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டைம் வரும்போது விஸ்தரா ஃப்ளைட்டில் வந்தோம். பட் அந்த ஃப்ளைட்டில் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு உங்களுக்கு இந்த டைமுக்கு டிபார்ச்சர் ஆகும், அங்கே உள்ளே பட் இண்டிகோவில் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட்டெல்லாம் ரூம் புக் பண்ணி தரோம், அதுவுமே கிடையாது. அதாவது கோவை சர்வதேச விமான நிலையத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நேரடியாக சிங்கப்பூர், மலேசியா, அதே போல் பல்வேறு நாடுகளுக்கு விமான சேவைகள் இயக்கப்படுகிறது. அதே போல் கனெக்டிங் ஃப்ளைட் மூலமாக செல்வதற்காக சென்னை, பெங்களூரு, டெல்லி, மும்பை ஆகிய நகரங்களுக்கும் செல்கிறாங்க. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏராளமான பயணிகள் கோவை விமான நிலையத்தில் காத்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்ட தகவலை கூட முறையாக தெரிவிக்கவில்லை. அடுத்த கட்டமாக தாங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று இங்கே அவங்க புலம்பிட்டு இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.